ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட், அதாவது எதிர்பாலின நட்புறவு அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸுனால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பிடிச்சவங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு. சில பேர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்காது, ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டு வேணுமே, பாய் ஃப்ரெண்டு வேணுமேன்னு சொல்லிட்டு பிடிக்காதவங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு பழகிட்டே இருப்பாங்க. அப்படி பழகாதீங்க. நம்மளை பிடிச்சி நம்மளை ஏற்றுக்கிறவங்க தான் நமக்கு ஃப்ரெண்டு. நம்ம ஏற்றுக்கிறவங்க தான், ஏற்றுக்கிட்டு வர்றவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமாக இருப்போமே தவிர, நம்மளை பிடிக்காத ஒருத்தங்களை நம்ம ஃப்ரெண்டாக ஆகக்கூடாது. நிறைய பேர் இந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வேணும், ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிக்காதவங்களோடைய ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்படி ஃப்ரெண்டாக இருக்காதீங்க. நம்மளை பிடிச்சி வர்றவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருங்க. பாய். அதுக்குன்ட்டு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமலே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இருக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி யாரும் வரலன்னா நம்ம என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நமக்கு யாரும் வரல. நமக்கு பிடிச்சவங்க யாரும் வரல. பிடிக்காதவங்களோட பழக மாட்டோம்ல. பிடிக்காதவங்களோட தொந்தரவு பண்ண மாட்டோம்ல. அப்போ எதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க தொந்தரவு பண்ணிட்டு அவங்களோட பழகிட்டு இருக்கணும்? ஸோ பிடிச்சி யாராவது வராங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரில. கொஞ்சம் அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போக வேண்டியதான்னு நினைக்கிறேன். பாய். நம்மளை பிடிச்சி வர்றவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், அதுதானே நல்லாயிருக்கும். அதுக்குன்னு பிடிக்காதவங்கள எதிர்பாலினன்னு சொல்லிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறது நல்லா இல்லைல்ல.